நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் வெற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் இன்று 13/7/2026 திங்கட்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுவது நல்லது. திதி வார யோக கரணம் பஞ்சாங்க தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 5:59க்கு, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 6:52 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று மாலை 4:43 வரை துருவம், பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 8:05 வரை பத்திரை, பின்பு 6:52 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:22 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று அதிகாலை 4:20 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான். கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான். சிம்மத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கேத்து பகவான். கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான். மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முன்னோர்களை வழிபட நன்மை கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள்: அமாவாசை திதி, அதாவது போதாயன அமாவாசை. திங்கட்கிழமை மாலை 6:52 வரை சதுர்தசி இருக்கிறது. 6:53 முதல் அமாவாசை திதி துவங்குகிறது. ஆக மாலை நேரத்தில் அமாவாசை திதி துவங்குவதால்
முன்னோர்களுக்கான காரியங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை காலையே சிறந்தது. இரட்டிப்பாக வரக்கூடிய அமாவாசைக்கு போதாயன அமாவாசை என்று பெயர். விரதம் இருப்பவர்கள், அனுஷ்டிப்பவர்கள் திங்கட்கிழமை மாலையிலிருந்து விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. முன்னோர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? மந்திர ஜபம் செய்வதற்கு உகந்த நாள், கடனை அடைக்க ஏற்ற நாள், களை செடிகளை அகற்றுவதற்கு சிறந்த நாள், உழவு மாடு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:34 முதல் 2:16 வரை மேஷ லக்னம், 2:17 முதல் 4:04 வரை ரிஷப லக்னம், காலை 4:09 முதல் 6:14 வரை மிதுன லக்னம், 6:15 முதல் 8:26 வரை கடக லக்னம், காலை 8:27 முதல் 10:33 வரை சிம்ம லக்னம், 10:34 முதல் மதியம் 12:33 வரை கன்னி லக்னம், 12:34 முதல் 2:33 வரை மதியம் துலாம் லக்னம், 2:34 முதல் மாலை 4:40 வரை விருச்சிக லக்னம், 4:41 முதல் 6:52 வரை தனுசு லக்னம், 6:53 முதல் இரவு 8:58 வரை மகர லக்னம், 8:59 முதல் 10:50 வரை கும்ப லக்னம், இரவு 10:50 முதல் காலை 12:33 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மன நிம்மதி கிடைக்கும், மனோபலம் அதிகரிக்கும், நல்ல உணவு சார்ந்த வியாபாரம் நடக்கும், மன நிம்மதி அமைதி உண்டாகும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும், திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். திங்கட்கிழமை இந்த நாளினுடைய சுப கிரக ஓரைகள் 12 ராசிக்காரர்களும் திங்கட்கிழமை நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. திங்கட்கிழமைகளில் சனி பகவானுடைய ஓரை பலன் தராது. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுடைய ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பொதுவாக மனதில் நிம்மதி பிறக்கும். அதிக ஆசையுடன் சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுதந்திர போக்கு உண்டாக்கும்.
தட்டைப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். வேலை தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் வரும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். முன்னேற்றகரமான நல் வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலைமைகள் சீராகும். வரவேண்டிய பணம் கைக்கு சீக்கிரமாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருப்பதால் சேமிப்பு உயரும். இன்றைய நாள் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பக்குவமாக தனித்துவமாக பேசுவீர்கள். குடும்ப விஷயங்களையோ அல்லது மற்ற விவகாரங்களை பற்றியோ சில கருத்துக்களை வெளியிடுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல், வேகத்தை காட்டாமல், கோப உணர்வுகள் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு பேசினால் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை வசந்தமாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் நெருக்கமும் அந்யுன்யமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்பத்தினுடைய விஷயங்களை பரிமாறிக்கொள்வீர்கள். ஒருவருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுடைய துணைவருக்கு வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவி இருவருமே மன அமைதி வேண்டி வழிபடுவீர்கள். இறை வழிபாடு நல்லது. ஆலய வழிபாடு நல்ல மேன்மையை தரும். சிவ ஆலய கட்டுமான பணி இருக்குமானால் அதில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். திருப்பணிக்கு தகுந்தாற்போல் பொருளாதார உதவியோ பொருள் உதவியோ செய்ய முன்வருங்கள். அது உங்களுடைய வினைகளை போக்கும். பொருளுதவி மற்றும் பொருளாதார உதவி உங்களால் முடிந்த உடல் உழைப்பை கூட கொடுக்கலாம். ஆகவே திருப்பணிகளில் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் ஆன்மீக ரீதியான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதால் சகல கஷ்டங்கள் நிவர்த்தியாவதை நீங்கள் தானாக உணர முடியும். மாணவர்கள் படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்ந்து நிலைக்க வேகம் அதிகரிக்கும். விழிப்புணர்வு தேவை. விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வங்கள் அதிகமாகும். சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்திற்கு உறங்குவது நல்லது. கண் விழிப்பதை தவறுங்கள். சில விஷயங்களை நீங்களே விழிப்புணர்வாக எடுத்து செய்தால் நலம் பெற முடியும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்ய வேண்டும். எதிர்பாராத வகையில் ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். போட்டிகள் விளையாட்டு ரீதியாகவோ அல்லது மற்ற துறை ரீதியாக இருந்தாலும் சமாளிப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, புதன் பரிகார ஸ்தலமாக மதுரை சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோவில் அமைந்திருக்கிறது. நவகிரகங்களில் புதனுக்குரிய ஸ்தலம் திருவெண்காடு பரிகார ஸ்தலம். மதுரை சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோவில் நவகிரகங்களில் புதன் முதலில் இங்கு வந்து வழிபட்ட ஸ்தலம். ஜாதகத்தில் புதன் நீச்சம், பகை, மறைவு பெற்றவர்களும் புதன் தசை பாதிப்பு உள்ளவர்களும் புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் புதன் பகவானுடைய ஓரையில் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் பச்சை பட்டு வஸ்திரம் சாற்றி பாசிப்பயிறு 100 கிராம் மறிக்கொழுந்து மாலை கொண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட புதன் பகவானுடைய தோஷம் நிவர்த்தியாகும். குபேரன் தன் செல்வம் மேலும் பெருக்க பிரதிஷ்டை செய்து பூஜித்து வரம் பெற்ற ஸ்தலம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து நகர பேருந்து வசதி உண்டு. 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம். அதே போல புதன் தசை புதன் புத்தி பாதிப்பு நீங்க காஞ்சிபுரமும் செல்லலாம். மூலவர் பச்சை வண்ணர் தனது திருக்கரங்களில் சங்கு சக்கராதிகளுடன் இடக்கரத்தால் என்னை சரணடைந்தால் என்னையே உனக்களித்து அபயம் தருகிறேன் என்று கீதை நாயகனாய் ஆதிசேஷன் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். புதன் கிரகத்தின் அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன் பச்சை நிறம். இங்கு பச்சை வண்ண பெருமாள் ஸ்ரீராமனின் திருமேனி நிறமாம் பச்சை நிறத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக பரிபூரணனாக காட்சி தருவதால் வைத்தீஸ்வரன் கோயில் சுகர்நாடி ஜோதிடம் புதன் தோஷ ஜாதகர் பரிகாரமாக பச்சை வண்ணரை சேவித்து பூஜிக்குமாறு கூறுகிறது. புதன் தசை பாதிப்பு நீக்கும் ஸ்தலம். மரகதவல்லி தாயார் தனி கோயிலில் நாச்சியாராக உள்ளார். தாயார் ஸ்ரீதேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, யந்திரவாசினி என்ற திவ்ய ரூபங்களில் எழுந்தருளியுள்ளார். இச்சன்னதியில் சாக்ஷாத் ஆதிசேஷனே நாகு விளக்காக காவல் காப்பதாக ஐதீகம். எனவே சகல சர்ப தோஷங்களில் இருந்து விடுபட இந்த நாக தீபத்திற்கு நெய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட தோஷங்கள் விலகி
சுப பலன் ஏற்படும். ஆலய தரிசனத்திற்கான நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு நேர் கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பவளவண்ணர் கோவில் எதிரில் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கம்மாளர் தெருவில் பச்சை வண்ணர் திருக்கோவில் உள்ளது. ஆக இங்கு சென்று வருவதால் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். அதே போல படிக்கக்கூடியவர்களும் புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த கோவில். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அமைதி மேம்படும், பரணியில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும், கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வாக்குஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது. வித்தியாசமான பொருள் சேர்க்கை உண்டாக்கும். வருமானம் உயரும். இன்றைய நாள் மன நிறைவோடு இருப்பீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உற்சாகம் உண்டாக்கும். வருமான வளர்ச்சி குறித்த விஷயங்களில் சந்தோஷமாக இருப்பீர்கள். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் சந்தித்த பிரச்சனைகள் தீரும். கடனிலிருந்து வெளிவருவீர்கள். புதிதாக சில வேலையை கவனிப்பீர்கள். உற்பத்தி திறன் அதிகமாகும். வேலை தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இயந்திரம் தொடர்பான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் பிறக்கும். நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சூரிய பகவானை நவ கிரகங்களில் வழிபட அனுகூலம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் தான் அமாவாசை திதி துவங்குவதால் செவ்வாய்க்கிழமை தினத்தில் சிரார்த்தம், முன்னோர்களுக்கான படையல் வழிபாடு, காகத்திற்கு உணவளிப்பது என்று செவ்வாய்க்கிழமை காலை வைத்துக் கொள்ளலாம். அதிலும் 9:10 மணி முடிந்து 10:30 மணிக்கு மேல் வீட்டில் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பது முன்னோர்களுடைய நல் ஆசியை பெற்றுத்தார். ரிஷபராசி அன்பர்கள் தொழில் வியாபாரங்களில் கவனம் அதிகமாகும். இதனால் உங்களுக்கு மனதில் நிம்மதி, சமூகத்தில் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது கையில் வருமான புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். எதிர்பாராத உதவிகள் மூலம் நண்பர்களால் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். புதிய நபர்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். வீட்டில் பெற்றோர்கள், பெரியவர்களுடைய வார்த்தைகள் அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்கள் புதிய உற்சாகம் அடைவீர்கள். எண்ணிய காரியங்களை திடகாத்திரமாக முடிப்பீர்கள். மனதில் வைராகியம் அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஏறுமுகமாக அமையும். குடும்ப வாழ்க்கை சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். திருமணமானவர்கள் தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் ஏற்றங்களும் உருவாக்கும். எல்லா செயல்களும் உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் கொடுக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது திடகாத்திரமாக இருப்பீர்கள். வீண் செலவுகள் ஏற்படாது. குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்காது. அனைவருமே ஆரோக்கியமுடன் மன நிறைவாக ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். வாழ்க்கையில் வளம் பெற வீட்டில் ஹோமங்கள், யாகங்கள் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். நிதி நிலைமைகள் சீராக இருப்பதால் இன்றைய நாள் தேவைகள் நிறைவேறும். வாழ்க்கையினுடைய புரிதல் உண்டாகும். குபேரன் அருள் பெற உதவிய தேவூர். செல்வத்துக்கு அதிபதி குபேரன். குபேரனை வழிபட செல்வ வளம் பெறலாம். இவ்வழிபாட்டிற்குரிய ஸ்தலம் தேவூர். இறைவன் பெயர் வேதபுரீஸ்வரர். வேதபுரீஸ்வரர், கதலிவனேஸ்வரர் தேவருக்கு நாதராகும். அம்மன் பெயர்கள் மதுரபாஷினி, தேன்மொழி அம்மையாகும். தீர்த்தம் தேவ தீர்த்தம். சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவர்கள் வழிபட்டதால் இத்தலம் தேவூர் என்று பெயர் பெற்றது. வியாழன், இந்திரன், குபேரன், ஸ்ரீ சூரிய பகவான் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம்.
விருத்ராசுரனை கொன்ற பழி நீங்கி இந்திரன் வழிபட்ட ஸ்தலம். வீராடன் தன் மகள் உத்தரையுடன் வந்து இறைவனை வழிபட்ட ஸ்தலம். இத்தல இறைவனை வழிபட்டு தான் சங்கநிதி பதுமநிதி ஆகியவற்றை குபேரன் பெற்றான் என்பது ஐதீகம். எனவே இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டால் குபேரன் நமக்கு பல செல்வ வளங்களையும் அள்ளி தருவார் என்பது ஐதீகம். வழித்தடம் என்று பார்க்கும் பொழுது திருத்துறைப்பூண்டி டு கீவளூர் சாலையில் இத்தலம் அமைந்துள்ளது. ஆக பண கஷ்டம் இருப்பவர்கள், பொருளாதாரத்தில் நிறைவான மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணுபவர்கள், பொருளாதார சேர்க்கை அதிகரிக்க வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும், குபேர சம்பத்தோடு வாழ நினைப்பவர்கள் இத்தல இறைவனை தரிசனம் செய்வது அநேக கோடி நன்மையை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது தொடங்குவது நல்லது. நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறையும், பொறாமைகள் அகலம், மன அமைதி உண்டாக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும், சாதகமான சூழ்நிலைகள் பிறக்கும், மனதில் நிம்மதி உண்டாகும். மிருகசரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாகும். செயல்பாடுகளில் வருமானம் கிடைக்கும், ரகசியமான வேலையை ஈடுபடுவீர்கள். வெற்றி பெறும் வரையில், ஜெயிக்கும் வரையில் பிறருக்கு தெரியாமல் பத்திரமாக பார்த்துக் கொள்வீர்கள். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். மிருகசரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் மிக மிக கவனத்துடனும் ஜாக்கிரதையுடனும் செல்ல வேண்டும். எதை யோசித்தாலும் சிந்தித்தாலும் முன் யோசனையோடு செய்யுங்கள். அதிக சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடற்ற தன்மை உண்டாகும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தால் எந்த விதமான விளைவுகள் ஏற்படாது. வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் சிந்தித்து இருங்கள். தொழில் வேலை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வேலையின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். துறை ரீதியாக அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்கள். ஏற்படக்கூடிய மாற்றத்தை உணருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு துறையில் நிலையாக இருக்க முடியும். வேலையில் அவ்வப்போது மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இடமாற்றம் வரலாம், அல்லது செய்யக்கூடிய வேலையிலும் மாற்றங்கள் உண்டாக்கலாம். ஆக மிதுனராசி அன்பர்கள் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாளில் மனக்கசப்புகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வருங்கால துணையினிடத்தில் மிக கட்டுப்பாடான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மனதில் தோன்றுவதை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் இருவருக்குள்ளும் நல்ல ஒரு அனுசரணையான போக்கு இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பேச்சுக்களில் மிக உயர்ந்த நிலையை எட்டுவீர்கள். பெரிய அளவில் உங்களுடைய பேச்சு அனுபவம் உள்ளவர்கள் போல வெளிப்படும். ஆக வியாபாரிகள் சக நபர்களிடத்தில் பேசும் பொழுது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் கூட மற்றவர்களுக்கு தெரியாதது போல உணர்வீர்கள். அவ்வளவு ஞானம், அவ்வளவு ஆற்றல், நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். அலுவலக ரீதியாக உத்தியோகத்தில் தவறிப்போன சில ஆவணங்கள் கிடைக்கும். மற்றவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை சுட்டிக்காட்டலாம். பண உழைப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது உழைப்பு அதிகப்பட்டால் மட்டுமே பணம் கிடைக்கும். எளிமையாக சாதாரணமாக இருந்தால் பெரிய அளவில் முன்னேற்றம் காணப்படாது. மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் சற்று தளரும், குறையும். வருமானம், பணம் விஷயங்களில் அதிக கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். செய்யக்கூடிய வேலைகளில் செலவுகள் அதிகமாகலாம். வீண் விரயங்கள் ஏற்படாதபடி கட்டுப்பாடு தேவை. அதிக தண்ணீர் உபயோகம் இருக்கக்கூடாது. மிதுன ராசி அன்பர்கள் திங்கட்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு உதவுங்கள். நீர் மோர் தானம் செய்வது அனுகூலம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம். மன அமைதியோடு இருந்தால் நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும்.
எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மன அமைதி வேண்டும். தியானம், யோகாசனங்கள் செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் பற்றிய எண்ணத்தினாலே சில நேரங்களில் மனம் உற்சாகம் குறையலாம். ஆகவே நடக்கக்கூடியது நல்லதாக நடக்கும் என்பதை மட்டும் நம்புங்கள். மேனிஃபெஸ்ட், அதாவது நல்லது மெய் உணர்தல். இது உண்மையாக நடந்தது போல உணர்தல், அதுவே மேனிஃபெஸ்ட். நான் நன்றாக வாழ்கிறேன், நன்றாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், குடும்ப நபர்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறோம், தெய்வ கடாட்சம் கிடைத்து விட்டது. எல்லா விதமான செயல்களும் நடந்தது போல பிரார்த்திப்பதே மேனிஃபெஸ்ட். அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை, பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை, பிராண சக்தியை பெற வழிபடுங்கள். பல்வேறு பிரச்சனைகளுக்குரிய பரிகாரங்கள். ஸ்ரீமுஷ்ணம் என்பது பூவராகமூர்த்தி பூதேவியுடன் எழுந்தருளியுள்ள சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி வழிபட கடுமையான புத்திர தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். ஆக ஸ்ரீமுஷ்ணம் சென்று வருவதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடுமனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறையும். வளமான வாழ்வு அமைந்திட நவகிரக வழிபாடுகள் செய்வது, தோஷங்கள் தீர கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது நன்மையை மட்டுமே பெற்றுத்தரும். இந்த நாள் ஏற்றங்கள், மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்கள், இன்றைய நாள் மனதில் திடமான நம்பிக்கையும் தைரியத்துடன் இருக்க வேண்டும். விரயத்தில் அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல 2ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் விரயத்தில் சஞ்சாரம். சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம். வேலை, தொழில், வியாபாரங்களில் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய நாள். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்பட்டால் அதனை ஒரு முறைக்கு பல முறை நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டும். பண முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள். ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து அறிந்து கேட்டு செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும். நிதி நிலைமைகள் பணம் ரீதியாக பார்க்கும் பொழுது அதிக பணம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். சம்பாதித்தாலும் தேவைகள் நிறைவேறாத போது மன வருத்தங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். சில இடங்களில் கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். கடன் பற்றிய எண்ணங்களும் அதனால் பய உணர்வுகளும் ஏற்படலாம். மாணவர்கள் படிப்பு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். சில நேரங்களில் உங்களுக்கு யதார்த்தம் என்பது இருக்காது. நடக்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் பயத்தை அதிகரிக்கும், பதட்டம் உண்டாக்கும், பரபரப்பாக இருப்பீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுமையை கையாளுங்கள். நல்ல பயிற்சியாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டும். விளையாட்டு துறைகளில் பயிற்சியாளர்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். அலட்சியப்படுத்தாதீர்கள். யாரையும் உதாசீனம் செய்யக்கூடாது. பிடிவாத போக்கு இருக்கக்கூடாது. உத்தியோக வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளே இருக்கிறது. உழைப்பு அதிகமாக இருக்கும். கடினமாக உழைத்தாலும் அங்கீகாரம் கிடைக்காது. உங்களை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். உங்களை பற்றி நினைக்க கூட மாட்டார்கள். அவர்கள் நினைக்கவில்லையே, பேசவில்லையே என்கிற வருத்தம் தான் உங்களுக்குள் அதிகரிக்கும். சூழ்நிலைகள் சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கவலை வேண்டாம். சமாளித்து வெளியே வந்து விடுவீர்கள். இந்த நாளை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். அதற்கு தகுந்த இறை வழிபாடு பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு. பிறை சூடிய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். பாதார விந்தத்தை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அலைக்கடலாக நன்மைகள் வரும். நடு ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தோணியாக வந்து அந்த இறைவனை காப்பார்.
படகு போல வந்து உங்களை மீட்டெடுப்பாராக. இறை நம்பிக்கை இருந்தால் ஈஸியாக இந்த நாளை எளிமையாக கடந்துவிட முடியும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு தகுந்த நாள். சில நேரங்களில் அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கலாம், அல்லது உங்களை பற்றி யாராவது தவறாக பேசி இருந்தாலும் அதை பற்றி வருத்தப்படாமல் நீங்கள் விலகி போவது நல்லது. சொந்த வீடு அமைய வரம் தரக்கூடிய திருப்புகழ் பாடல்களை கடகராசி அன்பர்கள் பாராயணம் செய்தால் சீக்கிரமாக சொந்த வீடு அமையும். அண்டர்பதி குடியேற மண்டசூரர் உருமாற அண்டர் மன மகள் மீற அருளாலே. இந்த பாடலானது தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும், அதாவது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பாராயணம் செய்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் சீக்கிரமாக சொந்த வீடு அமைவதற்கான திருப்புகழ் பாடல். அண்டர்பதி குடியேற மண்டசூரர் உருமாற அண்டர் மன மகள் மீற அருளாலே. அந்தரியோடு உடனாடு தங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலை மன அமைதி, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், வாஸ்து முறைப்படி சொந்த வீடு அமைந்திட முருகப்பெருமானை நினைத்து, இந்த பாடல் சிறுவாபுரி முருகனை நினைத்து பாடக்கூடியது. முழுமையாக பாராயணம் செய்தால் சீக்கிரமாக உங்களுக்கு 6 வாரங்களில் சொந்த வீடு அமைவதற்கான பிராப்தம் கிடைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். தம்பதியர்களுக்குள் எந்த விதமான பிரிவினைகளோ வேறுபாடுகளோ இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கலாம். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் ஏற்றம் காண வழிபடுங்கள். இன்றைய நாள் முன்னேற்றங்கள் ஏற்பட முறையான இறை வழிபாடு. திங்கட்கிழமை ஸ்ரீ சிவபெருமான் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். சதுர்தசி திதி என்பதால் காளி தெய்வ வழிபாடு. சத்துமாவு படைத்து காளி தெய்வத்தை வழிபாட நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும். எதிர்மறை சக்திகள் நீங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். இன்றைய நாள் மன நிறைவு ஏற்படும். மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். உத்வேகம் உண்டாகும். கருணை உள்ளத்தோடு சில காரியங்களை கவனிப்பீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வு ஏற்படுவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்றது. பணம், நிதி நிலைமைகள் சாதகமாக இருக்கும். சேமிப்புகள் உண்டாக்கலாம். தன வரவுகள் அதிகரிக்கும். பணத்தினுடைய வரவை பொறுத்து ஏற்றாற்போல் உங்களுடைய செலவுகளை தீர்மானிப்பீர்கள். திட்டமிடுவதற்கு ஏற்ற நாள். முதலீடு சார்ந்த விஷயங்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான யோகத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். பேச்சுவன்மையினால் காரிய சித்தி அதிகரிக்கும். பேசிய சில காரியத்தை வெற்றி பெறுவீர்கள். திங்கட்கிழமை தினத்தில் சதுர்தசி இருப்பதால் ஸ்ரீ காளி தெய்வ வழிபாடு நன்மையை தரும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக்கும். உங்களுடைய குடும்ப விவரங்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். உங்களுடைய பொருளாதார நிலைகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். மன நிறைவோடு உங்களுடைய வார்த்தைகள் பகிர்வீர்கள். தம்பதியர்களுக்குள் நல்ல ஒற்றுமையும் மன நிறைவு ஏற்படும் நாள். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். ஆலய வழிபாடு நல்ல ஒரு ஆன்ம சக்தியை அதிகரிக்கும். மனோபலம், மனோதிடம் அதிகரிக்க சிம்மராசி அன்பர்கள் இந்த நாளில் நீர், மோர் தானம் செய்ய வேண்டும். அதிகப்படியாக தண்ணீரை விநியோகியுங்கள். அதாவது குடிப்பதற்கு தண்ணீர் வெளியிடங்களுக்கு சென்று கொடுப்பது விசேஷத்தை கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் பேசும்படியாக அமையும். சபை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும்
செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களினால் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்கள் கவனமுடனே பயணிக்க வேண்டும். அதிகப்படியாக யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம். தலைமை என்ன சொல்கிறதோ அதை ஏற்று நடத்த வேண்டும். உங்களுடைய சுய விருப்பத்தின் படியோ சுயமாக எதையும் செய்யாதீர்கள். கட்டுக்கோப்பு மிக மிக முக்கியம். இன்டர்நெட் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு, கணினி தொடர்பாக பணிகளில் இருப்பவர்களுக்கு, ஐடி துறையில் செயல்படுபவர்களுக்கு புதிய நல்வாய்ப்புகள் அமையும். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். மருமகன் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பணம், நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும். வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி உண்டாகும். சுயமாக சிந்தித்து உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் ஸ்ரீ சந்திர பகவானுக்குரிய தானியமான நெல் அல்லது பச்சரிசியை பிராமணர்களுக்கு தானம் செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் சகல பிரச்சனைகள், உடல் உபாதைகள் அகலும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். நரம்பு சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். திருவள்ளூர் மாவட்டம் சோழீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். புதன் பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுமாயின் அத்திருத்தலங்களுக்கு சென்று வருவதால் சிம்மராசி அன்பர்கள் நலம் பெறுவீர்கள். சோழீஸ்வரன் வழிபாடு மிக மிக அற்புதத்தை கொடுக்கும். நல்லதொரு உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாத்வீகமான ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள் இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை முற்றிலுமாக தவிருங்கள். வேலை வாய்ப்பு தொடர்பாக வரவேண்டிய லாபங்களை நோக்கி சில காரியத்தை திட்டமிட்டு வைத்திருப்பீர்கள். எதிலும் கவனமாகவே இருங்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். விரலுக்கு ஏற்ற வீக்கம் போல் இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில், கல்லூரி தொடர்பான செயல்பாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆசிரியர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் வெளிப்படையாக சில சந்தேகங்கள் எழலாம். படிப்பு விஷயங்களில் அதிக நாட்டங்கள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்ட நினைப்பீர்கள். தைரியம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வரும். நினைத்த காரியம் நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மனம் ஒருமித்ததாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தன வரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மற்றவர்களுடைய மனம் அறிந்து பேசுவது நல்லது. அதிக பேச்சுக்கள் மனக்கசப்பை உண்டாக்கும். வேலை தொழில் விஷயங்களில் கவனித்திருக்க வேண்டிய நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலைகள் நீங்கள் பார்ப்பது போல உணர்வீர்கள். புதிய வேலை தொடர்பான விஷயங்களில் புரிதல்கள் இருக்காது. கணினி தொடர்புடைய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆட்டோமேட்டிக் சார்ந்த விஷயங்களினால் சங்கடங்கள் உண்டாகும். பண பரிவர்த்தனை விஷயங்களில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஆசிரியர்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்பட மாணவர்களிடத்தில் அனுகூலமாக நடக்க வேண்டும். யாரிடத்திலும் உங்களுடைய திறமையை காட்டுகிறேன் என்று அதிகம் பேச வேண்டாம். எந்த சங்கடத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். தனித்துவமாக இருக்க பாருங்கள். கன்னிராசி அன்பர்கள், அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகத்தை நாடி இருப்பவர்கள், தேர்வு எழுதி இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். உங்களுடைய எல்லா செயல்களும் நல்ல விதமாக அமைந்திட இறை வழிபாடு
ஆன்மீக எண்ணத்தை மேற்கொள்வது நல்லது. உங்களோடு உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசலாம். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள் ஏற்படும். வருங்கால துணையினிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் பக்குவமாக பேசினால் உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முன்னேறும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்ய வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். மன சங்கடத்தோடு எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். அமைதிப்படுத்துங்கள், ஆற்றுப்படுத்துங்கள். தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது குழந்தைகளுடைய விஷயங்களை அதிக கவனம் செலுத்துவதும் குடும்பத்தினுடைய நிலையை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வதிலும் பொருளாதார வளர்ச்சி பார்ப்பதிலும் அதிக கவனம் இருக்கும். பிள்ளைகளுடைய செயலுக்காக சில பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாக்கும். ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவதால் மன நிம்மதி கிடைக்கும். மன பக்குவம் பெறும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு சகோதரர்கள் வழியில் நன்மைகள் ஏற்படும் நாள். வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது அனுகூலம் ஏற்படும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் பிறக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபார போக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், வெளி விவகாரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உலகியல் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். எதையும் நேர்மையாக நேர்த்தியாக செய்து முடிக்க நினைப்பீர்கள். உங்களுடைய வருமானம் தொழில் விஷயங்களில் கூடுதல் ஈடுபாடு அதிகரிக்கும். பண செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படாது. நிதி நிலைமைகள் சீராக இருக்கும். கைக்கு பணம் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக தொடங்குகிறது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் மேம்படும். வேலை வியாபாரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நுணுக்கங்களை தெரிந்து செய்யும் பொழுது லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தி செல்வீர்கள். சொந்தமாக இடம் அமைத்து வியாபாரம் செய்யலாம் என்கிற ஆலோசனைகளை மேற்கொள்ளக்கூடும். உங்களுடைய அனுபவத்திற்கு தகுந்தாற்போல் சில விஷயங்கள் நடக்கும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க, உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெற, பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் கிடைக்க, பிரபஞ்ச சக்தி பிராண சக்தி அதிகரிக்க, ஆன்மீக தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை உண்டாக்கும். பார்வதி பரமேஸ்வரர் சிவ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வேலையில் சுறுசுறுப்பை காட்டுவீர்கள். சொந்தமாக இடம் வீடு அமைய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். சொத்துக்கள் பற்றிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். நேர்மையாக உள்ளவர்களிடத்தில் மட்டுமே உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நடக்கும். நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சபை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதியவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குண்டான வருங்காலத்திற்கான சில அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணத்தை முதலீடு செய்வதற்கு எந்த துறை ஏற்புடையது என்கிற எண்ணம் எழலாம். காப்பீடு துறை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது திருமணமானவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்திகள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேன்மை பெறும். துணைவருடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றிய விஷயங்களில் இருவரும் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். பெருமளவு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைகிறது. திருமண தடை உள்ள ஆண்கள் பெண்கள் திருவிடந்தை ஆலயத்திற்கு வந்து ஒரு பூமாலை வாங்கி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கொடுக்க வேண்டும்.
சுவாமி அர்ச்சனை செய்து முடித்ததும் அந்த மாலையை கொடுப்பார்கள். அதை கழுத்தில் போட்டுக்கொண்டு ஆலயத்தை 9 முறை வலம் வந்து ஆலய கொடிக்கம்பம் முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட வேண்டும். பின்பு அம்மாலையுடன் நேராக வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் அம்மாலையை வைத்துவிட வேண்டும். திருமணம் முடிந்து தம்பதியராக வந்து அந்த மாலையை ஆலயத்தில் இதற்கென்று ஆலய பின்புறம் உள்ள மரத்தில் சேர்த்து விட வேண்டும். ராகு கேத்து தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. இங்கு பெருமாள் தனது ஒரு திருவடியை பூமியிலும் மற்றொன்றை ஆதிசேஷன் மற்றும் அவனது மனைவியின் தலை மீதும் வைத்துக் கொண்டு அகிலவல்லி தாயாரை தன் இடது தொடையில் தாங்கிக் கொண்டு வராகமூர்த்தியாக அருள் புரிகிறார். தம்பதி சமேதராய் ஆதிசேஷன் பெருமாள் திருவடியை தாங்கி சேவை புரிவதால் இவ்வாலய பெருமாளை சேவிப்பவர்களுக்கு ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகின்றன என்பது ஐதீகம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில். ஆக இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு சீக்கிரமாக திருமண தடை நீக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். திருமணம் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுஷ். பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களில் நிதானமாக இருக்க வேண்டும். செயல்களில் திருப்திகரமற்ற மனநிலையினால் குழப்பங்கள் உண்டாகும். இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமைதியாக இருக்க வேண்டும். சிறந்த இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறுவீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிருங்கள். சமூக வேலைகளில் இருப்பவர்கள் சிந்தித்து இருக்க வேண்டும். எதிர்பாராத சில சின்ன சின்ன செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். இன்று பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது. வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். உங்கள் சக பணியாளர்களோடு அல்லது உங்கள் கீழ் பணிபுரிபவர்களோடு நல்லுறவு காணப்படாது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களிடத்தில் அனுசரித்து இருப்பது, தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. இன்றைய நாள் மனக்குழப்பங்கள் சற்று அதிகமாக இருப்பதால் எதை செய்தாலும் சிந்தித்து இருங்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பங்கள் உண்டாகும். இந்த மனக்குழப்பத்தோடு உங்களுடைய வருங்கால துணையிடத்தில் எந்த விஷயங்களையும் பேச வேண்டாம். உங்கள் துணையிடம் சில விஷயங்களை வெளிப்படுத்தினால் அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். மகிழ்ச்சிகரமற்ற தன்மை உண்டாகும். மனதில் நிம்மதி என்பது காணப்படாது. உங்கள் துணையிடத்தில் ஆனந்தமாக இருப்பதற்போல சில விஷயங்களை பேசினால் நல்லது. தம்பதியர்கள் மகிழ்ச்சியாக இருக்க நல்ல விஷயங்களை கடைபிடியுங்கள். வீண் விவாத போக்கு வேண்டாம். குடும்பத்தினுடைய விஷயங்களை பற்றி அதிகம் பேச வேண்டாம். பழைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு உகந்த நாள் அல்ல. உறவுகளை பற்றியோ குடும்ப நபர்களை பற்றியோ யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டாம். அப்படி பேசினால் தேவையில்லாத விவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. பண நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று உகந்த நாள் அல்ல. பண வளர்ச்சியில் நிதி நிலையை சீர்படுத்துவதில் சில கட்டுப்பாடுகளை சந்திக்க நேரும். இந்த அமைப்பானது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக அமையாது. கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். புதிய அனுபவங்கள் உண்டாகலாம். வெளியிடங்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு புது நபர்களிடத்தில் அதிக ரகசியங்களை பேச வேண்டாம். உங்களுடைய சுய விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலையை புரிந்து கொள்வது நல்லது. தேர்வுக்காக தயாராகுகிறீர்கள். சிறப்பு தேர்வுகள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு
அதிக முயற்சிகள் தேவை, மனச்சோர்வுகள் இருக்கும், உடல் அசதிகள் ஏற்படும், வேலைகள் அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள். புத்திர பாக்கியம் உடனடி கிடைக்க, புத்திர தோஷங்கள் நிவர்த்திக்குரிய ஸ்தலம், குழந்தை பிறப்பில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நீங்க தொட்டமலூர் கஷேத்திரத்திற்கு சென்று வருவது விசேஷம். புத்திர பாக்கியம் தடை உள்ளவர்கள் இவ்வாலயம் வந்து நவநீத கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் நைவேத்தியம் செய்து புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டுகின்றனர். இவ்வாலயம் வந்து சென்ற ஓர் ஆண்டுக்குள் புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும். புத்திர பாக்கியம் கிடைத்ததும் இங்கு வந்து தங்கள் வசதிக்கு ஏற்ப சிறு அளவிலான தங்கம், வெள்ளி, மர தொட்டில்களை காணிக்கையாக்குகிறார்கள். இந்த தொட்டில்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் சன்னதி உச்சியில் கட்டப்படுகின்றன. 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாதவர்கள் கூட இங்கு வந்து புத்திர பாக்கியம் பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோவிலுக்கான வழி என்பது பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னப்பட்டினா ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தொட்டமலூர் உள்ளது. சென்னப்பட்டினா ஊரிலிருந்து பேருந்து ஆட்டோ வசதி இருக்கிறது. ஆகை தல ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிருஷ்ட திசை வடகிழக்கு. அதிருஷ்ட எண் 4. அதிருஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் உண்டாக்கும், மன கவலைகள் ஏற்படும். தியானம், யோகாசனங்கள் நல்லது. ஆனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வீண் செலவுகள் வைக்க வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த கணித சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் ஏற்படாது. குழப்பங்கள் அதிகரிக்கலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டால் ஓரளவிற்கு மனம் தெளிவு பெறும். நற்சிந்தனை உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக காணப்படும். உங்கள் செயல்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும். இன்று உங்கள் செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை தொடர்பான விஷயங்களில் பணிகளை கையாள்வது கடினமாக உணர்வீர்கள். அதிக வேலை பளு காரணமாக உடற்சோர்வு அதிகரிக்கலாம். உடல் பலம் பெற, நல்ல புத்தி கூர்மை அதிகரிக்க, நல்ல சிந்தனை உண்டாக்க தியானம், இறை வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். யோகாசன பயிற்சிகள் மன அழுத்தத்தை போக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமம் சனி நடப்பதால் ஏழை எளியவர்களுக்கு அடிக்கடி உதவி செய்வது, அன்னதானம் செய்வது நன்மையை தரும். இன்றைய நாளில் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது அதிக முதலீடுகள் செய்து எதையும் செய்ய வேண்டாம். தொழிலில் கணிசமான ஒரு சில தொகைகள் மட்டும் முதலீடு செய்வது நல்லது. அதிக பணம் செய்து அகலக்கால் வைத்து அவதிப்படாதீர்கள். இன்றைய நாளுக்கான சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருக்கிறது. வேலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். சரியாக இருந்தாலும் அது மற்றவர்களுடைய பார்வைக்கு குறைகள் காணலாம். உங்களை பற்றி சில விமர்சனங்கள் எழலாம். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழலாம். அதனை தவிர்ப்பது நல்லது. தம்பதியர்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை காண உங்கள் துணைவரிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கூடுதலான சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்ப ஒற்றுமை வேண்டி ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்தால் நல்லது. சில நேரங்களில் தான் சங்கடங்கள் இருக்கும். சில நேரங்களில் மன ஒற்றுமை உருவாகும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரலாம். வேலையில் அதிக ஸ்ரத்தையோடு இருந்தால், முயற்சிகள் இருந்தால் மூத்த அதிகாரிகளுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும்படியாக வாய்ப்புகளும் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு அவரவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி, எண்ணத்திற்கு ஏற்றபடி, நடவடிக்கைக்கு தகுந்தபடி பலன்கள் மாறுபடும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனம் தளராதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருங்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழல் ஏற்படும்.
மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுகள் சந்திக்கக்கூடியவர்கள், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல முடிவுகள் கிடைக்கும். பணம் நிதி நிலைமைகளில் கவனமாகவே இருங்கள். வீண் செலவுகள் வரலாம். சமாளிக்க முடியாதபடி சில செலவுகள் ஏற்படும் பொழுது மிக அடக்கத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை சமாளிக்க நேரலாம். இதனால் கவலை உண்டாகும். பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது விசேஷம். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகள் அடம் பிடிக்காமல் அமைதியாக இருக்க கும்பகோணம் தாராசுரம் அருகில் உள்ள திருச்சக்தி முற்றம் தலத்தில் இருந்து அருள் புரியும் உச்சிஷ்ட கணபதி குழந்தைகளின் முரட்டுத்தனம், கோபம் தவிர்த்து நல்வழிப்படுத்தும் தெய்வமாக இவர் விளங்குகிறார். இவரை சதுர்த்தி, நவமி திதி வரும் நாளில், புனர்பூசம், மிருகசிரிஷம், அனுஷம், சதயம் சேரும் நாளில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி மோதகம் நைவேத்தியம் செய்து அதை குழந்தைகளுக்கு தானம் செய்ய குழந்தைகள் சாந்தமடைந்து நல்வாழ்வு பெறுவர். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு மேற்கல்வி தொடரக்கூடிய நல் வாய்ப்புகள். பாதியில் விடுபட்ட படிப்பை கூட வெளிநாடுகளுக்கு சென்று தொடர வேண்டும் என எண்ணுவீர்கள். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முனைப்பு காட்டுவதுண்டு. மூத்த கல்வியாளர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கலாம். விளையாட்டு மற்றும் சாகசம் சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். தெரியாத வேலைகளை தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கும். புது புது விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். தலை சிறந்த நபர்களாக நீங்கள் போற்றப்படக்கூடும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் அவ்வளவு புதுமை நிறைந்ததாகவும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல கீர்த்தியையும் புகழையும் சேர்க்கும். திறமையாக பேசக்கூடிய பாக்கியம் உண்டு. மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்களை சென்று வருவீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தந்தை வழியில் ஆதரவுகள் ஏற்படும். புதுவிதமான ஆடைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். புதிய பொருட்களை சேர்ப்பதில் அதிக விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள். வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதிலும் அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு பெருக்கம். பெரிய அளவில் பொறுப்புகள் எதையும் ஏற்க மாட்டீர்கள். டாக்டர் துறைகளுக்காக படிப்பவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் ஏற்படும். படிப்பு நல்ல விதமாக வரும். வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தந்தை வழியில் ஆதரவுகள் ஏற்படும். புதுவிதமான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அனுகூலம் உண்டாகும். தெளிவான நிலையில் இருந்து வேலைகளை கவனிப்பீர்கள். குழப்பங்கள் எதுவும் அதிகளவு இருக்காது. மாணவர்களுக்கு புரிதல் ஏற்படும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். புதுவிதமான விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். தந்தை வழியில் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதிர்பார்த்த உதவிகள் கைகூடி வரும். கேட்ட இடங்களில் உங்களுக்கான அனுகூலமான அமைப்புகள், பணம், ஒரு சிலருடைய ஆதரவு, எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வீர்கள். இதனால் லாபம் பெறுவீர்கள். மனக்கவலைகள் முற்றிலுமாக நிவர்த்தியாக்கும். தெளிவாக இருப்பீர்கள். தெளிந்த முறையில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை நடத்த திட்டமிடுவீர்கள். நீண்ட காலமாக செய்ய நினைத்த வேலைகள் நடக்கும், துவங்கும். பழைய பிரச்சனைகள் ஓய்ந்துவிடும். கடன் பற்றிய பய உணர்வுகள் ஓடும். பிறருக்கு உதவி செய்துவதில் உங்களுக்கு இணை நீங்களே. யாருக்கு என்னென்ன வேண்டும் என்பதை தெரிந்து செய்வதால் எல்லோருக்குமே ஒரு மன நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்கும், புகழை சம்பாதிக்க கூடும். பக்குவமாக இருப்பீர்கள். கடன் சம்பந்தமான ஆலோசனைகள் மேற்கொள்வீர்கள். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். சுபகாரிய முயற்சிகள் நடக்கும். வருமானத்தை அதிகரிப்பதில் நாட்டம் கொள்வீர்கள். செலவுகளும் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தின் தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கான செலவுகளை குறைத்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணங்கள் மேம்படும். கடன் பற்றிய விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப காரியத்திற்கான முயற்சிகள் நடக்கும். பேச்சுவார்த்தைகள் சாதகத்தை கொடுக்கும். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் மன நிறைவை தரும். வியாபாரம், தொழில் சிறக்க, மேன்மை பெற, வருமானம் கிடைக்க, செல்வம் செல்வாக்கு உண்டாக, புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்கும். கைக்கு பணம் வரும். வருமானம் உயர்த்தி காட்டுவீர்கள். லாபம் செழிக்கும். வியாபாரத்தில் கூட்டுத்தொழில் புரிபவர்களுக்கும் நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். இந்த நாள் சேமம், ஆரோக்கியம் நிறைந்த அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். கோவில் தொடர்பான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்துவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். ஹாவ் a nice and wonderful day. Be happy. கும்பராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். வேலும் மகிழும் துணை. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதிய முடிவுகளில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். வீட்டில் பிள்ளைகளுடைய நிலையை பற்றியும் அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், தொழில் முறைகள் பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். பெரும்பாலும் பிறருக்கு உதவக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தாலும் யாருக்கு என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மீனராசி அன்பர்கள், தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் வரும். வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படும். தற்பெருமை எண்ணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களால் எது முடியுமோ அந்த வேலைகளை திறம்பட முடித்தாலே போதுமானது. மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவையான எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். தற்பெருமை குணநலன்களை முழுமையாக தவிர்ப்பது விசேஷத்தை கொடுக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கேட்டு அதற்கேற்றாற்போல் சகிப்புத்தன்மையோடு செய்தல் நல்லது. குறைகள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். வேலை வியாபாரத்திற்கு புதிய முயற்சிகள் தேவை. உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். தற்பெருமையான எண்ணங்களையோ குணங்களையோ பிறரிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். அது இன்னும் உங்களுக்கு சில நேரம் ஒரு சோர்வை கொடுத்துவிடும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பல நன்மையான விஷயங்களை எண்ணி செய்வது நல்லது. அதிகப்படியான அகலக்கால் வைக்க வேண்டாம். கூடுமான வரையில் ஒவ்வொன்றையுமே பார்த்து பத்திரப்படுத்துவது நல்லது. நீங்கள் யார் என்பதை உணர்வீர்கள். பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பது தெரியும். அதற்கேற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலான குணம் தேவை. குழந்தைகளிடத்தில் கோபப்படாமல், எந்த விதமான விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை, அமைதி காப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் தேவை. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரம் அலைச்சல்கள் வந்து போகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உருவாகும். எந்த ஒரு வேலையிலும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். கர்ம வினைகள் குறைவது போல உங்களுடைய வேலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தானம், அன்னதானம் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். உங்களுக்கான விஷயங்களை அறிந்து செயல்பட வேண்டும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டால் நல்லது. வேலும் மகிழும் துணை. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. மீனராசி அன்பர்கள், முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.